வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து காரணியா நோன்பு வருது. அதனால நம்ம வந்து காரணியா நோன்பு அடைன்னு சொல்லலாம், இல்லை கொழக்கட்டைன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவா. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது வந்து வெள்ளை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவுங்கிறத சொல்கிறேன். இது பாருங்கள், ஒரு டம்ளர், அதாவது நீங்கள் ஒரு கப்போ இல்லை ஒரு டம்ளரோ உங்கள் வீட்டில் நீங்கள் எதில் அளந்துக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி மாவுனா ஒரு டம்ளர் வந்து வெல்லம், அவ்வளோதான். எந்த கப்பு, அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் இது வந்து 100 கிராமும் இருக்கலாம், 200 கிராமும் வச்சுக்கலாம், நீங்கள் அரை கிலோவும் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுடைய இஷ்டம். அதாவது 1:1 அதான் அளவு. சரியா? நான் இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அரிசி மாவு ரெடியாக வச்சுட்டு இருக்கேன். வெல்லம் வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது வெள்ளை தண்ணி. இது ஒரு 50 கிராம் தட்டைப்பயிறு. அது தட்டைப்பயிறுன்னு சொல்லலாம், இல்லை காராமணின்னு சொல்லலாம். இதில் வெள்ளையாகவும் இருக்குது, சிகப்பும் இருக்குது. நான் இதை வந்து நல்லா வறுத்துட்டு, அதாவது வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் வெள்ளையாக இருக்கும் காராமணி, அது வேணும்னாலும் போட்டுக்கலாம். சிகப்பு காராமணியும் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் வறுத்துட்டு போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் வறுத்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து நான் துருவி வச்சுட்டுருக்கேன். எல்லோரும் வந்து தேங்காய் வந்து பல்லாக கூட போடுவாங்க. ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன், பற்ற வச்சுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அரிசியை வறுத்துக்க போகிறோம். ரொம்ப வறுக்க வேண்டாம், செவக்க, அதாவது கோலம் போடுற அளவுக்கு வரணும், அந்த மாதிரி வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வறுக்கணும். இது வந்து லேசாக, அதாவது ஒரு பழுப்பு கலராக மாறும். லைட்டாக ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். அந்த வெள்ளை கலரில் இருந்த அரிசி மாவு வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். பாருங்கள், லேசாக வந்து மாறி இருக்கு. பாருங்கள், நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா கோலம் போட வரும். இந்த மாதிரி வரணும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நம்ம வறுத்த மாவு வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டுருக்கோம். நம்ம வந்து வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நீங்கள் கரைச்சதை வந்து அளந்து பாருங்கள். நீங்கள் எடுத்த டம்ளரில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். ஒரு டம்ளர் அரிசி மாவுனா 2.5 டம்ளர் தண்ணி விடணும். ஸோ இந்த கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா வெல்லத்தை, அதை நீங்கள் அளந்து பாருங்கள். மிச்சம் ஒரு 1.5 டம்ளர் வெள்ளை தண்ணி இருந்ததுன்னா ஒரு டம்ளர் வந்து நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 2.5 டம்ளர் வந்து அளந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். நம்ம வறுத்த அரிசி மாவு வறுத்தோம் இல்லையா, அதே கடாயிலே பண்ணிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காராமணி, அதையும் போட்டுருங்க. அதுவும் அப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பல்லாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் துருவி போட்டிருக்கேன் தேங்காயை. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம மாவை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போதே நீங்கள் போட்டுருங்க, முத்து கொதி வரும்போதே போட்டுருங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கலரிக்கோங்க. பாருங்கள், நல்லா நீட்டாக கலரியாச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு, சிம்மில் வச்சு தான் நான் கலரினேன். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம தட்டலாம். ஒரு இட்லி தட்டில் வந்து எண்ணெயோ நெய்யோ அது மாதிரி தடவி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுவும் கொஞ்சம் ஆறிடுத்து. என்ன பண்ணுங்கள், கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா தடவின்ட்டு நல்லா ஒரு உருண்டை, அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கணும், அவ்வளோதான். இப்படி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க, அவ்வளோதான். இதை வந்து ஒவ்வொன்றா இதில் வச்சுருங்க. இப்போ நான் இந்த சைஸ்க்கு கரெக்டாக தட்டியிருக்கேன், அதே மாதிரியே தட்டிக்கோங்க வேணாலும். இப்போ பாருங்கள், எல்லாம் செட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு எடுத்துடலாம். நான் வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். எதில் இருக்கோ நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம், ஸ்டீம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் நம்ம, நல்லா வேகிற வரைக்கும். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுத்து. பாருங்க, நல்லா வெந்திருக்கிறது நல்லா தெரியும், நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இது பாருங்கள், ஆறின உடனே பாருங்கள் ஈஸியாக வந்துடுது. ஒட்டாமல் வந்துடும்.
ஸோ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய வெள்ளை அடை, அதாவது காரடையான் நோன்பு வெள்ளை அடை ரெடி ஆகிடுது. வெள்ளை அடை ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து கார அடை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.